செம்மொழி நாளாக ஜூன் 3 செம்மொழி நாளாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ் ராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்துமாறு முன்மொழிகிறேன். ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிந்து வருகின்றேன். மாவட்ட கழக செயலாளர் இன்னொரு 10 நிமிடங்களில் வந்து வருகிறார். அதே போன்று நமது சட்டமன்ற உறுப்பினரும் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக மாவட்ட கழக பொறுப்பாளர் இந்த கூட்டத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்குமாறு என்னுடைய அலைபேசியில் தெரிவித்தார்கள். அதற்கேற்ப இந்த கூட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதலாவதாக நேரத்தின் அருமையை கருதி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக பேச வைக்கலாம். மாவட்ட கழக செயலாளர் சுருக்கமாக மேடையில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் ஒரு 5 நிமிடம் பேசட்டும். அதற்கு பிறகு பேச்சாளர்கள் பேசலாம். நானும் அதற்குள் வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கேற்ப இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்ற உள்ள நமது பூண்டி வடக்கு ஒன்றியத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பொன்னுசாமி என்கிற ஜான் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு நம்மளோடு பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரும் நமது முன்னாள் எல்லாப்புறம் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட இலக்கிய அமைப்பாளர் அருமை சகோதரர் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட தொண்டரின் அமைப்பாளர் காக்கோக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் ஜி சுமன் அவர்களே, நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பு வகித்து வரும் வரவேற்புரை ஒன்றிய கழக செயலாளருடன் இணைந்து வரவேற்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் நமது ஒன்றிய கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் வி.கே. சக்கரவர்த்தி அவர்களே, துணை செயலாளர்கள் சகோதரர் நந்திமங்கலம் கே. பாபு அவர்களே, சகோதரி பி. சித்ரா பாபு அவர்களே, சகோதரர் சி.சி. பால் சுதாகர் அவர்களே, ஒன்றிய பொருளாளர் தம்பி வி. சுரேஷ் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் பி. குப்பன் அவர்களே, டி. ஸ்ரீராம் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கணி துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சிவையா அவர்களே, ஊத்துக்கோட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் அணி அரசு வழக்கறிஞர் ஜே. வெஸ்லி அவர்களே, முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி தில்லைக்குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தம்பி சுதாகர் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சி. ராமாராவ் அவர்களே, நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பு வகித்து வரும் மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் எம்.எல். ரவி அவர்களே, மு. கதிரவன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரி கே.வி.ஜி. உமா மகேஸ்வரி, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் எஸ். ரமேஷ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ஏ.வி. ராமூர்த்தி அவர்களே, என். சுப்பிரமணியம் அவர்களே, மாதர்பாக்கம் அன்பு சகோதரர் பாசை குணசேகரன் அவர்களே, பி. வெங்கடாச்சலபதி அவர்களே, பொன்னேரி நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி கே. பரிமளம்
ஊத்துக்கோட்டை நகரக்கழக செயலாளர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் சகோதரி அபிராமி குமரவேல் அவர்களே, ஊத்துக்கோட்டை பேரூராட்சி தலைவர் அப்துல் ரஷீத் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தம்பி KV லோகேஷ் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தரும் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்களே, நிகழ்ச்சியில் இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்துள்ள நாம் பல நாட்களாக கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்தும் ஒரு நிறைவில்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்று இரு சூப்பர் ஸ்டார் பேச்சாளர்கள் அண்ணன் VP ராஜன் அவர்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். VP ராஜன் அண்ணன் அவர்கள் மாநில ஆயுர்வேத அணி இணை செயலாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அவர்கள் தலைமை கழகத்தின் சார்பாக பேச்சாளர் அவர்களும், அதே போன்று நமது யூடியூபில் பார்த்து கொண்டு நாம் எதிர்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்து உடனடியாக ஒன்றிய செயலாளர் மேல் ஒரு வழக்கு போடு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேச்சாளராக அழைத்து விட்டார்கள் என்று பயப்படும் வகையில் அந்த பேச்சை மிகவும் சுராஜ்யமாக பேசும் வலிமை படுத்த தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தருவதில் அண்ணன் கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளருமான அண்ணன் TJ கோவிந்தராஜன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் EAP சிவாஜி அவர்களே, திருவள்ளூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் EAP சிவாஜி அவர்களே, நமது தொகுதியின் பார்வையாளர் கும்மிடிப்பூண்டி தொகுதியின் பார்வையாளர் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் அன்பு சகோதரர் அழகிரி சதாசிவம் அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை துணை செயலாளரும் முன்னாள் கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் CS சேகர் அவர்களே, எங்களுடைய கல்லூரி வழிகாட்டி மாவட்ட கழகத்தின் பல ஆண்டுகளாக அவைத்தலைவராக பொறுப்பேற்று இந்த மாவட்டத்தை வழிநடத்தி வரும் மாவட்டத்தின் அவைத்தலைவர், கழகத்தின் மூத்த முன்னோடி, 78ஆம் ஆண்டு எங்கள் கல்லூரியில் மாணவர் அணி செயலாளராக பொறுப்பேற்று அவரின் கீழ் நாங்கள் பணியாற்றியதை நினைவு கூர்ந்து அண்ணன் பகலன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகை தருவல்ல வில்லாபுரம் வடக்கோட்டை செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் PJ மூர்த்தி, அன்பு சகோதரர் PJ மூர்த்தி அவர்களே, மாநில வர்த்தக துணை செயலாளர் அண்ணன் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அண்ணன் அன்புவாணன் அவர்களே, மாநில வர்த்தக துணை செயலாளர் KG பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, மாநில அகிலகணி துணை செயலாளர் அருமை சகோதரர் G ஸ்டாலின் அவர்களே, தலைமை கழக வழக்கறிஞர் அண்ணன் AK சுரேஷ் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பிக்க வல்ல ஒன்றிய கழக செயலாளர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தரவுள்ள மாவட்ட அணிகளின் நிர்வாகிகளே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் மதுபை கணேசன் அவர்களே, பேட்டுவாக்கம் G தாமோதரன் அவர்களே, ஆபிரகாம் அவர்களே, காண்டியம்மன் அவர்களே, சாந்தகுமார் அவர்களே, கேசவன் அவர்களே, விஜயன் அவர்களே, நாராயணன் அவர்களே, அண்ணன் NM சுப்பிரமணிய அவர்களே, கஜேந்திரன் அவர்களே, ITV ஞானமுத்து அவர்களே, ரேணு சார்ஜ் அவர்களே, KG பாபா அவர்களே, விஜயமாலா சகோதரி விஜயமாலா பாஸ்கர் அவர்களே, A சீனிவாசன் அவர்களே, E சத்தியமூர்த்தி அவர்களே,
சம்சுதீன் அவர்களே, கோகுல் கிருஷ்ணன் அவர்களே, ஹரிதாஸ் அவர்களே, முல்லைவேந்தன் அவர்களே, ஜோதிமுருகன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, கொரஞ்சேரி முனுசாமி அவர்களே, வேலு அவர்களே, MS முத்துக்குமார் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, செல்லமுத்து அவர்களே, ஜெகன் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, மோகன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, பூண்டி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் ராகன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, ஜிடி குருமூர்த்தி அவர்களே, ஸ்ரீதேவி அவர்களே, நாகபூஷன் அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, ரகு அவர்களே, கடைசியாக நன்றியுரையாற்றுள்ள நமது இந்த பகுதியின் மண்ணின் மைந்தர், இந்த பகுதியின் கிளை செயலாளர், மாவட்ட பிரதிநிதி அண்ணன் வெங்கடாத்திரி அவர்களே, மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் டார்லிங் ராஜா அவர்களே, ஒன்றிய இலக்கிய அமைப்பாளர் தம்பி சீனிவாசன் அவர்களே, கத்தூர் பகுதியின் இளைஞரணி நிர்வாகி ரஞ்சித் குமார் அவர்களே மற்றும் இந்த கச்சூர் பகுதியின் கழக முன்னோடிகள் அண்ணன் ஒன்றிய விவசாய அமைப்பாளர் KG ஹரிகரன் அவர்களே, அண்ணன் கோபால் நாயுடு அவர்களே, செஞ்சய நாயுடு அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வஜ்ரவேல் அவர்களே, பி வெங்கடாத்திரி அவர்களே, பி சிவையா அவர்களே, ஸ்ரீநாத் அவர்களே, பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, என் ரவிச்சந்திரன் அவர்களே, யோவான் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, முருகன் அவர்களே, வெங்கடாத்திரி அவர்களே, கே சத்தியமூர்த்தி அவர்களே, என் சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் முன்னாள் ஒன்றிய கழக முன்னோடிகளே மற்றும் நேரத்தின் கருதி அருமையை கருதி அனைவரும் பேரையும் சொல்லி அடுத்ததாக கருதி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து வரும் கச்சூர் ஊராட்சியை சேர்ந்த பி வெங்கடாத்திரி அவர்களே, சிவையா அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நேற்று மலைத்தூரில் இருந்தது வரையோடைய அந்த கூட்டத்தை அனைவருக்கும் இருக்கைகள் இன்னும் சிறிது நேரத்தில் போடப்பட்டுவிடும் என்று தெரிவித்துக் கொண்டு வருகை தந்துள்ள மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் MSK ரமேஷ் ராஜ் அண்ணன் அவர்களை வரவேற்று அவருடன் வருகை தந்துள்ள அனைத்து முன்னணி தலைவர்களையும் வரவேற்று நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களையும் மாவட்ட ஆதரவாளர் நலன் அமைப்பாளர் ஏனம்பாக்கம் தலைவர் சம்பத் அவர்களையும் நமது பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் வெங்கடாஜலபதி உள்ளிட்ட கழக முன்னோடிகள் அனைவரையும் வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று அனைவருக்கும் சில நிமிடங்களில் இருக்கையில் போடப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஐயா கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழியினால் கூட்டமாக ஏற்பாடு செய்து பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் DK சந்திரசேகர் அவர்களே, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மதிப்புமிக்க பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாஜலபதி அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் அன்பிற்குரிய ராஜேஷ் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மாநில ஆதி திராவிட நலக்குழு இணை செயலாளர், இந்த இயக்கத்திற்கு தன் மகனை தந்த என் ஆருயிர் அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் VP ராஜன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆருயிர் அண்ணன் DK கோவிந்தராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் EAP சிவாஜி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் PJ மூர்த்தி அவர்களே,
வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற வெங்கடாத்திரி அவர்களே, டார்லிங் ராஜா அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ரஞ்சித் குமார் அவர்களே, திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத என் அன்பு தாயே, என் ஆருயிர் நண்பர் தமிழரசன் அவர்களே, பழவேற்காடு அலவி அவர்களே, பெரியோர்களே, எதிர்கால இருக்கும் இளைஞர் சமுதாயமே, இதற்கெல்லாம் மேலாய் உடன்பிறப்பே என்று அழைத்து விட்டால் உயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் என்னவெனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று உங்கள் ஒன்றிய செயலாளர் என்னை அறிமுகம் பண்ணும்போது யூடியூப்பில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், இதே எதிர்கட்சியாக இருந்தால் அவர் வாயில் வசம்பு வச்சு தான் தேய்க்கணும். இதே எதிர்கட்சியாக இருந்தால் இந்நேரம் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுமா, அவர் மேலேயும் கேஸ் போடுமா. அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆட்சி வந்தோம் ஜெயிலுக்கு போன ஒரே கில்லேடி பற்றிய தவிர எவனும் இல்லை. இந்த 4 வருஷத்தில் 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டவனும் நான் தான், மறுபடியும் சேர்க்கப்பட்டவனும் நான் தான். அதனால் எனக்கு நம்ம ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான்றது பிரச்சனை இல்லை. சமீபத்தில் கூட ஆற்காட்டார் பிறந்த நாளைக்கு தலைவர் வந்தார், முதலமைச்சர். அவர் வந்தால் ஏதாவது சொல்லுவார். நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி நின்றுட்டேன். அவ்வளோ தூரத்தில் இந்த 5 அடி உயரமான என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாரு கிட்ட. எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்டியான்னு சொன்னார். உங்களையும் கட்சியும் எவனாவது திட்டுற வரைக்கும் அவன் வாயம் மூடினா நான் வாயம் மூடுவேன். கட்சியையும் தலைமையும் எவனாவது விமர்சித்தால் என் தலையே போனாலும் பேசுவேன் என்று தலைவர்கிட்டே சொல்லிட்டேன். இங்கே நிறைய லேடிஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க, அதனால் எங்கள் ஆள்லாம் நிற்கிறான். இது திமுக ஆட்சி 4 வருஷம், இது பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பாரு, எங்கள் ஆள்லாம் நிற்கிறான் பாருங்கள், சேர் இல்லாது. அங்கே பின்னாடி திரும்பி பாருங்கள், நிற்கிறான். ஒரு காலத்தில் இது மாதிரி உங்களை சேர் போட்டு உட்கார விட்டால் உன் மாமியார் அலோவ் பண்ணியிருப்பாங்களா? உங்களை தான்மா கேட்குறேன். ஏதாவது பொண்ணு பார்க்க, கை நினைக்க, நிச்சய தாம்பலம் இதுக்கெல்லாம் போனால் நீங்கள் இந்த மாதிரி நாற்காலி காலியாக இருந்து உட்காந்தா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை நிற்கிறான் எருமை மாடு மாதிரி உட்காந்த இறங்கடி கீழே சொன்னாங்களா இல்லையா? அதை மாற்றி உங்களுக்கு சேர் போட்டு ஆம்பளையை நிற்க வச்ச ஆட்சி ஐயா கலைஞரின் ஆட்சி. அதுக்கு இந்த கூட்டம் சாட்சி இல்லையம்மா? நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்களா? ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்களா இல்லையா? போகிறீங்க. போனால் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் வாங்கினா யார்கிட்டமா கொண்டு போய் கொடுப்பீங்க? நான் எல்லாரும் மாதிரி வாயில் இருக்குது அம்மா, இவங்க அடங்காத ஆளுப்பா. இவங்க புருஷங்கிட்ட கொடுப்பீங்க இல்லையா? யாரோ வீட்டில் பெரியவங்க யாரோ அவங்ககிட்ட கொடுப்பீங்க. வேலைக்கு போய் 1 மாதம் கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கி அதை கொண்டாந்து கொடுத்துருவீங்க. ஏன் பேண்ட்டு போடலாம், சைடில் ஒரு ரோஸும் குத்தலாம், ஆளு குள்ளமாக இருந்தால் ஐயில்ஸு செருப்பும் போடலாம், ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிட்டு என் தாய்மாரே, நேற்று யார்கிட்ட சம்பளம் கொடுத்தீங்களோ அவன்கிட்ட போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டிங்களா இல்லையா? கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் கையேந்திரத்தை பார்த்து எப்பா நான் எழுதி வச்சுலாம் பேசலை, மண்டையில் இருந்து வர்றது. நான் பேச வேணான்னு சொல்லி நான் போயிடுறேன். அதுக்காக இப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க. நீங்கள் கையேந்திரத்தை பார்த்து உன்னை பெத்தவனோ அழுல, எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், அதனால் கையெழுத்து போட்டார், அதுதான் உங்கள் விடியல் பயணம். வந்துச்சா? ஏறுறீங்களா? இன்னும் ஒரே ஒரு கொடுமை, ஏறுங்க, உட்காருங்க. அந்த நடுவில் டிக்கெட் வாங்காமல் நிற்பாமல்ல கையை பிடிச்சிக்கிட்டு, அவன் மேலே காலப்படாமல் கொஞ்சம் ஆட்டுங்க. எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தா வீட்டில் இருக்க சும்மா இருப்பாளா? இது இல்லையா நியாயம்? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு விட்டேன், என் புருஷன் சந்தேக பிராணி, என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் வீட்டில் தான் இருக்கேன்,
எனக்கு என்ன தருவேன்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, எங்கள் அண்ணன் தளபதி காதில் விழுந்தது. நீ வீட்டில் இருந்தால், ரேஷன் அட்டை வைத்திருந்தால், உன் குடும்பத்தை காலை முதல் இரவு வரை காப்பாற்றுகிறாயே, உன் உழைப்பை கணவன் அங்கீகரித்தானோ, நீ பெற்ற பிள்ளைகள் அங்கீகரித்தார்களோ இல்லையோ, நான் அங்கீகரிக்கிறேன். உங்கள் மகனாக இந்த தளபதி இருப்பேன். ஆகவே உங்கள் வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் தருவான் இந்த ஸ்டாலின். அது உங்கள் உரிமை தொகை. வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ஃப்ரீ. வீட்டில் இருக்கிற பொண்ணு சும்மா இருப்பாளா? தாத்தா தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு. நான் 10வது முடித்து 12வது முடித்து காலேஜுக்கு போகிறேன். நானும் எங்கள் அப்பாட்டையும் ஆத்தாட்டையும் அண்ணன்கிட்டையும் கையேந்திரனே, ஸ்டேஷ்னரி வாங்க, லப்பர் வாங்க, லாங் சைஸ் வாங்க, ஷார்ட் சைஸ் வாங்க, ஜெராக்ஸ் எடுக்க நான் கையேந்திரனே தாத்தா, உனக்கு தெரியலையே தாத்தான்னு கேட்டப்போ சொன்னார், உன்னை பெற்ற தாத்தா இருக்கிறாரோ இல்லையோ, உன்னை பெறாத தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 12 முடித்து விட்டு கல்லூரிக்கு போனால் 3 ஆண்டோ 5 ஆண்டோ நீ படிக்கும் காலம் வரை உனக்கு மாதம் 1000 தருவான் உன் தாத்தா தளபதி. அது புதுமை பெண் திட்டம். உடனே பையன் சும்மா இருப்பானா? இது என்னையா நியாயம்? ஒரே ஆத்தா ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்பானா இல்லையா? கேட்டான். கடந்த ஆண்டு முதல் அவனுக்கும் மாதம் 1000 தருவேன், நீ கல்லூரி படி. அது தமிழ் புதல்வன் திட்டம். இதை கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே நான் 1லேருந்து 5 படிக்கிறதில்ல பொடுசு, அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் அத்தால வேலைக்கு போகிறாங்க, காலையில் சாப்பிடல, அதோட ஸ்கூல் பையன் மாட்டிக்கிட்டு வந்தா நான் காலையில் பசிக்கிற வயிறை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனான்னு கேட்டப்போ, உன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டேன், இதோ கையெடுத்து போட்டேன், இன்று முதல் உங்களுக்கு சுவையான காலை சிற்றுண்டி தருவான் இந்த தளபதி என்று கையெழுத்து போட்டார. இதெல்லாம் ஒருத்தனுக்கும் கண்ணு தெரியாமல் திமுக ஆட்சி, விடிய ஆட்சி ஒன்றும் செய்யலைன்றானே. இன்னும் 8 மாதம் 9 மாதம் கழித்து ஓட்டு கேட்டு அதிமுககாரன் வந்தால், இந்த கச்சூர்லேருந்து ஒரு அம்மா அதிமுககாரனை செருப்பை கைட்டி அடிச்சிங்கன்னு என் காதில் வந்து கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம். ஏன் இந்த 1000 ரூபாய் ஆம்பளை கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம் இல்லை? கொடுத்தா எங்கே போவோம் அந்த பணம்? அம்மா ஒயின் ஷாப்புக்கு போவோம். கரெக்டாக சொன்னேன். இதை தெரிஞ்சு தானே இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரமே. அது எவனா ஆம்பளை எழுதி போட்டு வாங்க சொல்லி பார்க்கலாம். நான் இந்த கட்சியில் காலகாலமாக கஷ்டப்படுறேன், கத்துறேன், எனக்கு வீடு இல்லை. முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு வீடு வேணும்னு. உனக்கு தர முடியாது, உன் பொண்டாட்டி பேரில் எழுதி போட்டு உடனே வாங்கிக்கிட்டேன். நான் பேசுகிறேன், நான் கத்துறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன். இருந்தாலும் பெண்கள் கையில் பணத்தையும் வீட்டையும் கொடுத்தால் அவர்கள்தான் காப்பாற்றுவார்கள். ஆணிடம் கொடுத்தால் விற்று தீர்ப்பான். ஆகவே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று நினைக்கின்ற ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா? சரி, பையனும் பிள்ளையும் பொண்ணும் காலேஜ் போய் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போனோம்ல. வேலைக்கு போனால் என்ன கேட்பான்? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பானா இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். கம்ப்யூட்டர் சென்டரில் சும்மா கற்றுக் கொடுப்பானா? பணம் கேட்பான். அதை பார்த்து அதுவும் நீ போவாத, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உனக்கு பயிற்சி கொடுத்து, நானே உன்னை பயிற்சி கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறேன். வேலை தொடங்க இந்த நாட்டில் எடப்பாடி கம்பெனி கல்லாவை துடைத்து விட்டு போனால், உலகம் முழுதும் 72 வயதில் உலகம் முழுவதும் சுற்றி கம்பெனிகளை சந்தித்து அவர்களை எல்லாம் அழைத்து வந்து தமிழ்நாட்டில் தொழிலை துவங்க வைத்து உன் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த நாட்டில் வேலையை உண்டாக்கி கொடுத்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி தானே. இது எங்கிருந்து வந்தது? இந்த திட்டங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? அவர் ஐயா கலைஞரின் மகன் என்பதால், அந்த ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதால், அவரின் மகனாக பிறந்ததால் இந்த வருஷத்தோட முடிஞ்சிரும்ன்றான். எத்தனை பேர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தான்? ஓமந்தூரால் ஆரம்பித்து கடைசியில் நம்ம பல்லு பழனிசாமி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? யாராவது 50 வயசுக்கு மேலே ஆனானா?
ஆனால் இந்த நாட்டில் என் தாய்மார்களே நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் இந்த நாட்டில் என்ன தியாகம் செய்திருக்கிறார். திருமணம் முடிந்தது, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைத்து 3ஆம் மாதம் மணமகன் சிறைக்கு போனால் என்ன சொல்வீர்கள்? சிறைக்கு போன காலத்தில் எங்கள் அண்ணி கருவுற்றார். 5ஆம் மாதம் மரும்பழம் வைக்க வேண்டும், 7ஆம் மாதம் ஜடை தைக்க வேண்டும், 9ஆம் மாதம் காசு இருக்கிறதோ இல்லையோ தண்டலுக்கு வாங்கியாவது சீமந்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கூட்டம் அல்லவா நாம்? ஆனால் எங்கள் அன்னைக்கு 5ஆம் மாதம் மரும்பழம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் அவளுக்கு ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு போனால், அவளே பிள்ளை பெற்றால், பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்ட குழந்தையை எடுத்து கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கம்பிக்கு இடையில் காட்டினால், கணவனே, என் காதலனே, நீ கருவாக்கிய குழந்தையை நீ சிறைக்கு போனதால் கலைத்து விடு என்று எல்லோரும் சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, காப்பாற்றினேன், இதோ பெற்ற பிள்ளையை காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடா. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? உடனே துணை முதல்வரா? அவன் கருவில் இருக்கும் போதே தந்தையை சிறைக்கு அனுப்பியவன். அதனால்தான் எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார். 5 முறை இந்த நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டு 6வது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உங்களிடம் வாக்கு கேட்ட போது எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாய்மார்களே, பெண் பிள்ளையை பெற்றுவிட்டீர்களா? அதற்கு திருமணத்திற்கு உங்களிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கருவாக்கினானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே. இல்லை, நிகழ்ச்சிகள் இருக்கிறோம், ஸ்கூலுக்கு பணத்தை கொடுக்குறோம்ல, டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, ஆஸ்பத்திரி கட்டுறோம்ல, போடா ஊசி மருந்து மாத்திரை கொடுக்குறோம்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று நரேந்திர மோடியின் வாயால் சொல்ல வைத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. ஒரு திட்டம் நடக்கலன்னா வீட்டில் உட்காந்து அழுகுறோமா? இந்த நாட்டின் டெல்லி சர்க்காருக்கு எதிராக வழக்கு போட்டு, கவர்னருக்கு எதிராக வழக்கு போட்டு கையெழுத்து பெற்றோமா இல்லையா? இந்த ஆண்மையும் தெம்பும் தைரியமும் திராணியும் ஐயா கலைஞர் மகனுக்குத்தான் வருமே தவிர எடப்பாடியை போல் கால் நக்கிக்கெல்லாம் வராது. அவருக்கு தேவை 2 கால் 2 செருப்பு. முதலில் சசிகலாவின் காலை நக்கினார். மொத்தத்தில் துரோகத்தின் கூட்டம். பாவம் அந்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கணவனை இந்த பெண்ணுக்கு ஒரு MP சீட்டு தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டு அவள் கைப்பெண்ணாய் நிற்பவளை பார்த்து என்ற ஏமாத்து பெருவழி இந்த நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு எங்காவது பார்த்ததுண்டா? ஒருவேளை இப்போது நான் அத்தனையும் சொல்லிவிட்டேன். ஒருவேளை ஆலைக்கு போகக்கூடாது என்கிறான். வேற என்ன வேலை என்று கேட்டால், நினைக்கும் போதெல்லாம் போக வேண்டும், பிள்ளைகளை பெற்று தீர்க்க வேண்டும். மாவட்ட தொண்டரணி சார்பில் முத்தமிழறிஞர் உலகெங்கும் ஆளுகின்ற தமிழர் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அருமை அண்ணன் MSK ரமேஷ்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக, இந்த இனிய கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி என்கிற ஜான் அவர்களே, மாவட்ட இலக்கிய அமைப்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஜி சுமன் அவர்களே, இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றி
உங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்துள்ள திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ் ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 5 ஆண்டு கால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தன்னுடைய மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நலத்திட்டங்களையும் நம்முடைய பேச்சாளர் தந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் அவர்களின் அருந்தவ புதல்வர் அண்ணன் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களை வணங்கி, மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் எனது தந்தை திருமிகு கும்மிடிப்பூண்டியார் அவர்களையும் வணங்கி, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த முத்தமிழ் அறிஞர், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த தலைவர், பார்ப்போற்றும் தலைவர், இன்றளவும் அவர் வழியில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகிகள், மாண்புமிகு முதல்வர், அத்தனை பேரையும் உருவாக்கிவிட்டு சென்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழாவும், நம்முடைய ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சிறப்போடு செயலாற்றி ஒவ்வொரு எந்த வேலை எடுத்தாலும் அதை பொறுப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுடைய ஆதரவை பெற்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எம்எஸ்கே ரமேஷ் ராஜ் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பகலவன் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, சிறப்பாக என்ன டைம் இல்லை, மற்றவங்க எல்லாருமே பேசணும், சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, என் தந்தையாரின் நண்பர் மரியாதைக்குரிய அண்ணன் பிபி ராஜன் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகளே, அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே, கழக மூத்த முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே அண்ணன் அவருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமா இன்னைக்கு அவரே எடுத்து சொல்லிட்டார். நம்மளுடைய தலைவருடைய ஆட்சியில நமக்கெல்லாம் என்ன மரியாதை, எப்படி நம்மளெல்லாம் வழி நடத்துறாரு. இன்னைக்கு கிழக்கு மாவட்டமும் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் மாவட்ட இலக்கியனின் சார்பிலும் மாவட்ட தொண்டரனின் சார்பிலும் நடைபெறுகின்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், நம்மளை எல்லாம் விட்டு சென்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆற்றிய அமர்ந்து கொண்டிருக்கின்ற பூண்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் டிஆர்கே சந்திரசேகர் அவர்களே, அண்ணன் மாவட்ட கழக பொறுப்பாளர் அவர்களுக்கு பூண்டி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றேன். பூண்டி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ஜான் என்ற பொன்னுசாமி அவர்களே, மாவட்ட இலக்கியனுடைய அமைப்பாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தொண்டரணி அமைப்பாளர் அருமை தம்பி சுமன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, பாபு அவர்களே, சுரேஷ் அவர்களே, குப்பன் அவர்களே, தில்லைக்குமார் அவர்களே,
இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கழகத்தினுடைய மூத்த பேச்சாளர் அருமை அண்ணன் பிபி ராஜன் அவர்களே, திருவத்தூர் சேர்ந்த அருமை தம்பி தலைமை கழகத்துடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் பகலவன் அவர்களே, தலைமை கழகத்துடைய எல்லாப்புறம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் மூர்த்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் குணசேகரன் அவர்களே, அண்ணன் வெங்கடாச்சலபதி அவர்களே, அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே, அபிராமி குமரவேல் அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாநில துணை செயலாளர் அருமை நண்பர் CS சேகர் அவர்களே, ஆதி திராவிட அணியினுடைய அமைப்பாளர் தம்பி சம்பத் அவர்களே, முகமது அலுவே அவர்களே, கொள்கை பரப்புடைய துணை செயலாளர் அருமை நண்பர் அன்பானன் அவர்களே, திரளாக வருகை தந்துள்ள இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து பூண்டி வடக்கு ஒன்றியத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நலத்திட்ட வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவிப்பை ஏற்று இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் கலைஞர் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், ஆட்சி இருந்த நேரத்தில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தது தான் நம்மளுடைய கழக தலைவர் மாண்புமிகு நம்மளெல்லாம் விட்டு சென்றிருக்கின்ற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் செய்த சாதனை என்றுதான் பல்வேறு அரசு தரப்பு மக்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு திராவிட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு நம்மளுடைய அண்ணன் VP ராசன் இருக்கிறார். அவர் சிறந்த பேசியாளர். அவர் சிறந்த பேசியாளர். அவருடைய பேச்சை கேட்க நீங்கள் அனைவரும் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டு நலத்திட்ட உதவியை நீங்கள் வழங்கி செல்ல வேண்டும் என்பதை நான் தெரிவித்து, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதியுடைய ஆட்சி பொறுப்பேற்று உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தொடர்ச்சியாக வருகிறது. அது விடுபட்டு இருந்தாலும் இன்னும் 2 மாதத்தில் அந்த விடுபட்டவங்களுக்கும் 1000 ரூபாய் வந்து சேரும். இது போன்று நம்முடைய கழக தலைவருடைய பொறுப்பேற்று ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டு வருவது தான் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள். இது போன்று நம்முடைய கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு தமிழகம் வளர்ந்து இருக்கிறது.
தமிழகத்தில் அதிமுகவுடைய அரசு இருந்தது. 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய அரசு இருந்தது. அதிமுக ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா சகோதரிகளை சொல்லுங்க. ஏதாவது வந்திருக்கா ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியில் இது செய்தாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுமா, யாரும் சொல்லுங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 6வது முறை ஆட்சி. இது 6வது முறை ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்களெல்லாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பகுதி மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு யார் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதை உதயசூரியன் சின்னத்துக்கு உங்களோட மன்றாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த ஒன்றிய கழகத்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதிதிராவிட நல குழு இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் VP ராஜன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். வந்துட்டு ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். ஏன் பெரியவரை இந்த ரோடு ஊத்து கொண்டு போகுமான்னு கேட்டேன். அவர் என்னன்னு திருப்பி கேட்டார். இல்லைங்க இந்த ரோடு ஊத்து கொண்டு போகுமான்னு மறுபடியும் கேட்டேன். இந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த ரோடு போகணும்னு சொல்லணும், இல்லை போகாதுன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த ரோடு எங்கேயும் போகல, 50 வருஷமா இங்கேயே தான் இருக்குன்னு சொல்லிப்பட்டு வருவன்னு போயிட்டாரு. அவ்வளோ விவரமான தானுங்க, அதுக்காக சொல்றேன். எனக்கு கூட்டம் செங்கல்பட்டுல பேசிட்டு சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். சென்னை பஸ் ரெடியாக நிற்குது. டிரைவர் கையை கட்டிட்டு நின்றுட்டே இருந்தேன். நான் மெல்ல போய் கேட்டேன், ஐயா எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். டிரைவர் ஒரு மாதிரியா பார்த்தார். இல்லையா எப்போ எடுப்பீங்கன்னு மறுபடியும் கேட்டேன். அதுக்கு டிரைவர் என்ன சொல்லணும்? நான் இப்போ எடுக்க போகிறேன், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லணும். நான் எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்க அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு, வெளியூருக்கெல்லாம் ஆள் சொல்லி விட்டுட்டு வந்த பிறகு தான் எடுக்கணும். இப்படி புண்டக்க மண்டக்க விவரம் முடிச்ச நாட்டில் நாங்கள் என்னென்ன பேசிட முடியும்? உங்களுக்கு தெரியாத விஷயங்களா? பேசிட்டு இருந்தா ஒரு நாள் ஒரு எடுத்த ஒரு சகோதரன் தனியை கொண்டு வந்துட்டான். படங்களுக்கு கதை வாசல் படுத்திய அறிவுஜீவி எங்கள் ஐயா கலைஞர். அவருக்கு தான் 102வது பிறந்த நாள். அவரை போல ஒரு தலைவர் கிடைக்குங்களா? அவரை போல ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு செஞ்சிருக்கிற சாதனை வேற யாருக்கும் அது கிடைச்சிருக்குங்களா? நமக்கு தானே கிடைச்சது. அந்த தலைவர் இன்னும் ஒரு புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்குத்தான் எங்க ஐயா ரமேஷ்ராஜ் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நான் ரொம்ப சொல்ல விரும்பல, உங்கள்கிட்ட நான் அதிகமாக பேசவும் விரும்பல. எங்க ஐயா தலைவர் டாக்டர் கலைஞர் சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர், உழைப்பாளியும் கூட. 1929 செங்கல்பட்டில் திராவிடர் கழக மாநாடு